ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு கேக் ஆர்டரோடவே எக்லெஸ் பத்தி நீங்க கேட்குற டவுட்டுக்கெல்லாம் நான் கிளியரன்ஸ் குடுத்துடுறேங்க. அ எக் பேஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. ஆனா எக்லெஸ் கொஞ்சம் டென்ஸா தாங்க இருக்கும். அ ஏன்னா, இதுல எக் பேஸ்ல நம்ம எக் யூஸ் பண்ணுவோம். எக் நம்ம சுகரோட பீட் பண்றப்போ அந்த ஃபோமினஸ் வரும். அது நம்மளுடைய கேக்குக்கு சாஃப்ட்னஸ குடுக்கும். அதுவும் இல்லாம அதுல புரோட்டீன் இருக்கு. எக்லெஸ்ல புரோட்டீன் இருக்காது. அதனால தான் நம்ம மில்க் ஆர் கர்ட் யூஸ் பண்றோம். கர்ட் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்க. நீங்க 1 ஆர் 2 டேஸ்ல கன்சியூம் பண்ற மாரி இருந்தா கர்ட் பேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஒரு 3 டேஸ் ஆகும். நம்ம ஸ்பாஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி இது ஒரு நாள் அப்புறம் கஸ்டமர் போய் ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடுறாங்கன்னா, நீங்க பட்டர் மில்க் பேஸ் போறது தாங்க நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது நமக்கு அந்த அளவுக்கு ஒண்ணுமே இதாகாது. அ மாட்டுப்பாலும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, அதில லைவ் பாக்டீரியாஸ் இருக்கும். அது நம்ப ரொம்ப நாளா நமக்கு இது பண்ண முடியாது. பாக்கெட் பால் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் ஒரு 3 டேஸ் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அ நீங்க கஸ்டமர் கிட்ட ஆர்டர் எடுக்கிறப்பவே சொல்லிடுங்க. கடையில வாங்குற எக்லெஸ் தாங்க சாஃப்ட்டா இருக்கும். நாங்க ஹோம்மேடா பண்றோம். எல்லாமே ஃப்ரெஷ் இன்கிரீடியன்ட்டா பண்றதால எங்களுது லைட்டா டென்ஸா தான் இருக்கும். கேக்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாரி இருந்துச்சுன்னா, நல்லா ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டூ 3 டேஸ்க்குள்ள கன்சியூம் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 2 டேஸ் தான்ட்டு கஸ்டமர் கிட்ட சொல்லிடுங்க. மேக்ஸிமம் பேக்கரியில நம்ம பார்க்குற எக்லெஸ் கேக் எல்லாமே எக்லெஸ் கேக் கிடையாதுங்க. அவங்க எக் பேஸ் கேக்கயே நமக்கு எக்லெஸ்ன்னு வித்துடுறாங்க. நம்மளும் தெரியாம சாப்பிட்டுர்றோம். அதுவும் இல்லாம ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கேக் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க. சில பேக்கரியில எக்லெஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே எக்லெஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்க எக் பவுடர்ஸ் கிடைக்கும். அத யூஸ் பண்ணுவாங்க. எக் ஒயிட் பவுடர்ஸும் கிடைக்கும். அதையும் யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ, ஒவ்வொரு ஸ்பாஞ்சுக்குமே டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. மெயினா இதில அந்த கெமிக்கல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும், அப்புறம் டேஸ்ட் என்ஹான்சர் ஆட் பண்ணுவாங்க பேக்கரியில. அதனால தான் நம்மளுடைய ஹோம்மேடா பண்ற டேஸ்ட்டுக்கும், பேக்கரியில வாங்குற கேக்குக்கும் லைட்டா டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். நம்ம ஹோம்மேட் பண்ற கேக்ஸ் ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும். பேக்கரியில வாங்குறது டேஸ்ட் நல்லாருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.